இந்த வீடியோவில் நம்ம வந்து CentOS 6.9 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, சம் பேசிக் கான்ஃபிகரேஷன் லைக் நம்ம வந்து ஃபயர்வால் எப்படி ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி சில 2-3 பேசிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். நம்மளோட VTeamTech சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். CentOS வந்து நான் இப்போது Oracle VirtualBox மூலிமா தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ Oracle VirtualBoxில் இப்போ நான் நியூ பட்டன் கிளிக் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு நான் 1 GB ரேமும் ஒரு 10 GB ஸ்பேஸ் மட்டும்தான் இதுக்கு அலோகேட் பண்ண போகிறேன். ஏன்னா டெஸ்டிங்க்கு மோஸ்ட்லி இதுவே போதும் லினக்ஸ்க்கு. மேபி பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம கொஞ்சம் ரேமு, ப்ராசஸர், ஹார்ட் டிஸ்கில் அதிகப்படுத்த வேண்டியது இருக்கும். அது பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம அது லேட்டர் பார்த்துக்கலாம். VM கஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அதனோட செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம சில சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூட் ஆர்டர் எது ஃபஸ்ட்டு பூட் ஆர்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு பூட் டிவைஸ் வந்து CD-ROM, செகண்ட் பூட் டிவைஸ் ஹார்ட் டிஸ்கை மாற்ற போகிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா CD-ROM வந்து ISO இமேஜை எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற செட்டிங்ஸையும் அடுத்தது பண்ண போகிறோம். நான் இப்போது CentOS 6.9 செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெட்வொர்க் செட்டிங்ஸ் பண்ண போகிறோம். நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து நான் ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த NAT நெட்வொர்க் அப்படிங்கிறத இந்த டிவைஸ்க்கு அலோகேட் பண்ண போகிறேன். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு உள்ளேருந்து வெளியில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வெளியிலேருந்து உள்ளே ஆக்சஸ் பண்ண முடியாது. அவுட் சைட்லேருந்து நம்ம உள்ளே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதுலேயே நம்ம நாட்டிங் பாலிசி எழுதிக்கலாம். சரி, அதெல்லாம் நம்ம எப்படிங்கிறத இதுக்கப்புறம் வர்ற வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம VM ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இதில் நான் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் அப்கிரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு CD டிரைவை செக் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்கும். நம்மளது ISO இமேஜ் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடலாம். CD டிரைவுமே பழைய CD டிரைவாக இருந்ததுன்னா செக் பண்ணிக்கிறது பெட்டர். ISOங்கிறதுனால அது நாட் நெசசரி. ஸோ நான் இப்போ இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ISO இமேஜை வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்காது, நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட் தான் கொடுக்க போகிறேன். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். கீபோர்ட் லேஅவுட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு US இங்கிலீஷ் தான். ஓகே, இதில் இந்த வீடியோவில் கொஞ்சம் இது கட் ஆயிடுச்சு மேலே. இதில் வந்து பேசிக் ஸ்டோரேஜுங்கிற செலக்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இப்போ ஸ்பெஷல் ஸ்டோரேஜ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் SAN இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணால் மட்டும் அங்கே ஸ்பெஷல் ஸ்டோரேஜ் அது இல்லை. இதுக்கு அடுத்தது வந்து நான் இப்போ நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறேன். டிஃபால்ட்டாக நான் கொடுத்துருக்கக்கூடிய நெட்வொர்க்கில் DHCP ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போது DHCPலேயே தான் வச்சு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். கனெக்ட் ஆட்டோமேட்டிக்லி மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆகிறப்பவே வந்து நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக் அப் ஆகிக்கும். ஹோஸ்ட் நேம் இதெல்லாம் எதுவுமே நான் இப்போதைக்கு செட் பண்ணல. பேசிக் இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட டைம் ஜோன் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு அடுத்தது நான் ரூட்டோட பாஸ்வேர்டு அடிக்கிறேன்.
மினிமம் ஒரு 6 to 8 கேரக்டர் கொஞ்சம் ஆல்ஃபபெட்டிக் நியூமரிக்கெல்லாம் வர மாதிரி வச்சுக்கங்க. ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டில் நான் டெஸ்டிங் ஃப்ரீயாக நார்மல் பாஸ்வேர்டு தான் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது இப்போதைக்கு நான் பார்ட்டிஷன் எதுவும் பண்ணலை. நான் இப்போதைக்கு யூஸ் ஆல் ஸ்பேஸ் தான் கொடுக்க போகிறேன். 10 GB அலோகேட் பண்ணியிருக்கேன். 10 GBயுமே வந்து நான் ஆல் ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக வந்து பார்ட்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ணிக்கும். ஓகே, இங்கே மட்டும் நான் வந்து ஆக்சுவலாக பேசிக் சர்வர்னு கொடுத்துருப்பேன். ஆனால் செலக்ட் பண்ண வேண்டியது நம்மளுக்கு மோஸ்ட்லி மினிமலே போதும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிட்டேன், டோன்ட் செலக்ட் பேசிக் சர்வர் அப்படின்னு. இதுக்கு அடுத்தது இன்ஸ்டலேஷன் தான். இன்ஸ்டலேஷன் நான் ரொம்ப ஸ்பீட் பண்ணிட்டேன், ரொம்ப டைம் எடுத்தது எனக்கு. ஓகே, இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு நான் ரீபூட்டும் கிளிக் பண்ணிட்டேன். ரீபூட் ஆகி உள்ளே வருது. உள்ளே வந்தது 2-3 செட்டிங்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். பேசிக் செட்டிங்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்வால் ஆஃப் பண்ணுறது, IP6 ஃபயர்வால்ஸ் ஆஃப் பண்ணுறது, IP அட்ரஸ் ஸ்டாட்டிக்காக வைக்கிறது, இந்த மாதிரி. ஓகே, நான் இப்போ ரூட்டோட யூசர் நேம் யூஸ் பண்ணி லாகின் பண்ண போகிறேன். அடுத்தது இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு அந்த ப்ரோக்ரஸ் பார் ஸ்க்ரீன்லேருந்து இந்த மாதிரி என்னென்ன சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குன்னு இதனோட பேக்கெண்டுக்கு வரணும்னா நீங்கள் நார்மலாக F1 ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ இதில் என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகுது, என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகலை, ஏதாச்சும் ஃபெயில்டு இருக்கா, அது நம்மளோட அப்ளிகேஷனுக்கு நீடடான சர்வீஸை எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போது லாகின் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. நான் ரூட் அதுக்கான பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணினதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு Iptablesஸை ஸ்டாப் பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்தது IP6 டேபிள்ஸையும் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். இதை முடிச்சுட்டு நார்மலாக வந்து இப்போ நான் ஒரு ரீபூட் போட்டேன்னா திருப்பி Iptables ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆன்பூட் சர்வீஸ்லேருந்தே வந்து Iptablesஸையும் IP6 டேபிள்ஸையும் அடுத்தது ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கான கமெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக போஸ்ட்ஃபிக்ஸ் சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்கும். போஸ்ட்ஃபிக்ஸ் சர்வீஸையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்பூட்லேருந்தே போஸ்ட்ஃபிக்ஸ் சர்வீஸையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து selinux அப்படிங்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி லேயரையும் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான கமாண்ட் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் டிசேபிள்னு அடித்து சேவ் பண்ணிவிட்டு ஒரு ரீபூட் போட்டோம்னாலே போதும். ரீபூட் ஆனதே உங்களுக்கு வந்து கெட் என்ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு கமாண்டை யூஸ் பண்ணோம்னா அதனோட ஸ்டேட்டஸ் தெரியும். ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் போடுறேன். ஓகே, ரீஸ்டார்ட் ஆகி நான் லாகினே பண்ணிட்டேன். இப்போ கெட் என்ஃபோர்ஸ் போட்டதையும் டிசேபிள்னு காமிக்குது. ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக IP அட்ரஸ் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ டிஃபால்ட்டாக IP அட்ரஸ் வந்து 2.4ன்னு DHCPயில் அசைன் பண்ணியிருக்கு. இதே IP அட்ரஸை நான் ஸ்டாட்டிக்காக வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு சில கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் NM கண்ட்ரோலர் நான் நோன்னு கொடுக்க போகிறேன். ஸோ நெட்வொர்க் மேனேஜர் வந்து இனிமேல் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அது டேக் ஓவர் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்தது வந்து ப்ரூட் ப்ராம்ப்ட் வந்து ஸ்டாட்டிக்னு மாற்றிருக்கேன். ஸோ ஸ்டாட்டிக்னு மாற்றினதுக்கப்புறம் ஒரு 4 கமாண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் IP அட்ரஸ், நெட் மாஸ்க், கேட்வே, இந்த 3 ஆட் பண்ண போகிறேன். DNS வந்து நம்ம /etc/resolve.conf ஃபைலில் நம்ம நேம் சர்வரில் கொடுத்துருவோம். ஓகே, அதான் அடுத்தது வரப்போகுது. ஓகே,
இதுக்கு அடுத்தது result.conf ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நேம் சர்வர் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு நேம் சர்வர் இருக்குது. இந்த நேம் சர்வரையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போதைக்கு நான் அந்த நேம் சர்வர் அப்படியே விட்டுட்டு அடிஷ்னலாக வந்து நம்ம கூகுளோட நேம் சர்வர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம பேசிக்காக வந்து சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் முடிச்சிட்டோம். ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறது, சம் சர்வீஸஸ் ஸ்டாப் பண்ணுறது எல்லாமே பேசிக் கான்ஃபிகரேஷன் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.